சீன சீன யாரு? மாமா எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்க. நீ எப்படிமா இருக்க? இருக்கேன். உன் தம்பி ஒரு வேலை வெட்டிக்கு போறதில்ல, ஏதோ குடும்பத்தை ஓட்டினுக்கிறேன். ஊர்ல நல்லா வேலை செய்யறான் சம்பாதிக்கிறான்னு சொன்னாங்களே, என்னடா தப்பா கேட்டேன்? அநியாயத்துக்கு புழுதாடா. பெரிய மாமியார என் குடும்ப கஷ்டம் எனக்குதான் தெரியும். ஏன் மாமா உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா, நல்லா தெரியும். ஆமா சீனங்க உள்ளதான் உக்காந்துக்குது. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு கறிக்குதா, ஒரு ரசத்து கூட வழி இல்லை. புழுறாடா. கம்முனுமா. என்ன மாமா பிரச்சனை பண்ணு வந்துக்குதா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தம்மா ஆப்பிள் வாங்கி வந்திருக்க. ஆப்பிளா? ஆமா. என்ன முன்ன பின்ன நீ ஆப்பிள் பார்த்ததே இல்லையா? என் குடும்ப கஷ்டம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? துணு துணு நல்லா துணு. கம்முனுரம்மா. ஏய் கூப்பிட சொல்ற உன் தம்பிய, உலக்க மீறி வாய வச்சுன்னு துணுக்குது பாரு. உலக்க மாதிரியா? மாமா என்ன பேசுறாங்க? இதெல்லாம் சரியில்லை. நாங்க எத்தனை பாங்க அது என்னமா அது? 2 ஆப்பிள் எடுத்துக்கு இந்த பேக் குத்துருப்புற. அதுல மாமா வானத பொருள் அப்படியே திருப்பி குத்தா உரம் விட்டு போயிடும், அதனாலதான். அட இந்த புடிமா, அது ஏதோ சொல்லுதுன்ட்டு. சரி மாமா, வேலைலாம் எப்படி போயினுக்குது? அது எப்படா வந்த? இப்பதான் தம்பி வந்தேன். கறி குழம்பு வாசனை வீசுதுப்பா. அது பக்கத்து வீட்டுல வீசம். என்ன பெரியமா எப்படி இருக்கிறா? என்னத்த சொல்றது சேன, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. பாசம் அப்படியே இப்பதான் பொங்குதா? ஏய் நேரி பேசுறேன் பெரியமாவே. என்ன உனக்கு என்ன பெரியம்மா பாசம்? கம்முன்னு இரு. பெரியமா பெரியப்பா எப்படி இருக்கிறாரு? அந்த ஆளை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். நீ எதுவும் பேசாத, நானே பேசிக்கிறேன். தம்பி முதல்ல உக்காருங்க, அப்புறம் பேசிக்கலாம். இரு அது கல்லு வீக் ஆகுது. எந்த கல்லுமா? இந்த கல் வீக்கா இருக்கா? ஆமா மாமா, உங்க நல்லதுதான் சொல்றேன். உக்காருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானம்மா, நான் நின்னுக்கிறேன். தம்பி நான் சொல்றது மட்டும் நீ கேள. சொல்லலாம், என்னென்ன விஷயம்? தம்பி வீட்டுல பயங்கர கடன். உங்க பெரியப்பா கடன் ஃபுல்லா வாங்கி வச்சிருக்காரு. சரி அப்பா, நான் உங்க அப்பா அப்படி சொல்லுங்க. வாய் நட இதுக்கு இப்படி கீது. கொஞ்சம் கம்முனுமா. பாத்தியா எங்க அத்தோட எப்படி திட்டுது, எப்படி திட்டுது? இப்ப நான் சொல்றதை கேளுப்பா. ஃபுல்லா கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாருப்பா. ஐயோ அப்புறம் என்ன கடன் கூத்தவெல்லாம் என்ன கேட்க, நான் எங்க அம்மா கிட்ட சொல்ல, எங்க அம்மா உன்னை பாக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த ஆள் கடனை வாங்கிட்டு போனதுக்கு இங்க என்ன காசு கேட்க வந்துக்கிறீங்களா? அம்மா காசு வாங்க வரலம்மா, நீ தான் வந்து ஒன்று சொல்லிட்டிய. அவரே வேலை வெட்டிக்கு போல, ரசத்துக்கே வழி இல்லைன்ட்டு. ஆமா மாமா. ஏய் ஏண்டி போய் சொல்ற? நோ, வீட்டுல கறி குழம்பு தானே, வேணா. இது கறி குழம்பா? சொல்ல இது செம பிசேசிடா. பிசாசு அவ்வளவு தெரிஞ்சுக்கா, உன் பழமை வேணா எடுத்துன்னு போ. 2 பழத்தை மூங்கிட்ட ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குற. பெரியமா நீ ஏன் சரிக்கு பேசாத பெரியமா? இப்ப என்ன விஷயம், என்ன பண்ண சொல்லு பெரியமா. சொல்லுமா, பேசணும் என்ன கூட்டு வந்துட்டேன், சொல்லு. ஏதோ இருந்தாலும் சொல்லு பெரியமா, பாத்துக்கிறேன். ஏன் இப்படி தாங்குற? பாத்து பாரு. இல்லப்பா, அந்த ஆளு விட்டு போயிட்டான்ல, நானும் தனியா இருக்கிறேன். சரி அதுக்கு என்ன பெரியமா? அது ஒண்ணு இல்லப்பா, தெரிஞ்ச முன்சாமி ஒருத்தன் இருக்கிறான், அவன் செம்ம பணக்காரன். என்ன சொல்ல வர? இங்கதான் பேசிக்கின்னு இருக்கிறேன்ல, குறுக்க வராத. சரி பேசு. அதான்பா, அந்த முன்சாமி எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோ, அந்த கடத்தையும் கொடுத்துட்டு நானும் சந்தோஷமா இருப்பேன்பா. இதே பேசுறதுக்கா கூட்டு வந்த? ஆமாண்டா, நீ வேற என்ன நினைச்ச? கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது பத்திரத்துக்கு கேப்பேன்னு பார்த்தா நீ முன்சாமி கேக்குற. முன்சாமி இப்ப முக்கியமா? அப்படி பேசாதடா, உங்க சித்தப்பா. சித்தப்பாவா? அவன் என் கையில மாட்டினா செத்தப்பா ஆயிடுவான். என்ன பேசுற நீ? நோ, என்ன புரியாம பேசுற? பெரியமா ஆசைப்பட்டு கட்டி வச்சிடலானா? அட போப்பா, அதான் ஏதோ பேசுதுன்னா கல்யாணம் முடிச்சலான்ற. நான் வரல, நீங்க போங்கப்பா. பாருப்பா, இப்படித்தான்பா கோசின்னு போயிடுறான். எப்படி பண்றதுன்னு தெரியல அவனை. பெரியமா நீ கவலைப்படாத, அந்த முன்சாமி கூட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நேடி பாக்குற, இந்த வயசுல அவன் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். ரொம்ப சந்தோஷமா நான் போய் முன்சாமி கூட்டுன்னு வரேன். பெரியமா டக்குன்னு கூட்டினு வா, நீ எதுவும் கவலைப்படாத. அதுதான் பேசுறேன், நீ கல்யாணம் நினைக்கிறப்பா. கல்யாணம் பண்ணு.